4 முட்டாள்கள். ஒரு சமயம் விசால தேசத்த விசித்திரவர்மன் அப்படிங்கிற ராஜா அரசாண்டாரு. அவரோட பேருக்கு தகுந்த மாதிரியே அவரு விசித்திரமா நடந்துகிட்டாரு. எல்லாரையும் புரியாத புதிரா கேள்வி கேட்டு வெறுப்பேத்திக்கிட்டே இருந்தாரு. மகாராஜா எல்லா விஷயத்திலயும் சரியா தான் இருக்காரு. ஆனா கன்னா பின்னான்னு கேள்விகள கேட்டு அடுத்தவங்கள வெறுப்பேத்துறது கொஞ்சம் கூட சரியில்ல. அவர் அப்படி இருக்கிறதால பூனைய பார்த்த எலி மாதிரி ஜனங்க பயந்து ஓடுறாங்க. இவரு எப்பதான் திருந்த போறாரோ? இப்படி ஊர் ஜனங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க. இது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் விசித்திரவர்மன் ராஜா சபையில இருந்த நேரம், மகாமந்திரி, நம்ம ராஜ்யத்துல புத்திசாலிகளுக்கு குறைவே இல்ல. ஆனா புத்தி இல்லாத முட்டாள்களும் நம்ம ராஜ்யத்துல இருக்கலாம் இல்லையா? நம்ம ராஜ்யத்துல இருக்கிற எல்லா முட்டாள்களையும் தேடி புடிச்சு, அதுல 4 அடி முட்டாள்கள புடிச்சு கூட்டிட்டு வாங்க. அப்படின்னு சொன்னாரு. மகாமந்திரி தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மகாராஜா கட்டளைய மீற முடியாம, ராஜா, எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. அந்த 4 அடி முட்டாள்கள தேடி கூட்டிட்டு வரேன். அப்படின்னு சொன்னாரு மகாமந்திரி. ஒரு புத்திசாலிய கண்டுபிடிக்கணும்னா அவனுக்கு சில சோதனைகளை வச்சு கேள்வி கேட்டு அவன் புத்திசாலியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா புத்தி இல்லாத முட்டாள்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாரு மகாமந்திரி. எத்தனையோ விதமா யோசிச்சு பார்த்தாரு. நாட்டோட மூல முடுக்கெல்லாம் தேடி பார்த்தாரு. கடைசியா 2 முட்டாள்களை தேடி கண்டுபிடிச்சாரு. அந்த 2 பேரையும் கூட்டிட்டு போய் மகாராஜா முன்னால நிறுத்தினாரு. மந்திரியாரே, நான் உங்கள 4 அடி முட்டாள்களத்தான தேடி கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க என்னடான்னா 2 பேர கூட்டிட்டு வந்து நிக்கிறீங்க? அப்படின்னு கேட்டாரு மகாராஜா. மகாராஜா, முதல்ல நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. அப்படின்னு சொன்னாரு மகாமந்திரி. சரி மந்திரியாரே, நீங்க சொல்ல நினைக்கிறத தாராளமா சொல்லலாம். அப்படின்னு சொன்னாரு மகாராஜா. மகாராஜா, நம்ம நாடு முழுக்க நான் முட்டாள்கள தேடி போகும்போது, இவன் ஒரு எருது வண்டியில உட்காந்துக்கிட்டு, இவன் தலையில ஒரு பெரிய மூட்டைய வச்சுக்கிட்டு இருந்தத பார்த்தேன். அப்போ அவன்கிட்ட எதுக்கு இப்படி செய்றேன்னு கேட்டேன். அதுக்கு அவன், ஐயா, நான் தலையில சுமக்கிற மூட்டைய வண்டியில வச்சா எருதுக்கு வலிக்கும். அதனால தான் என் தலையில வச்சிருக்கேன்னு சொன்னான். அதனால தான் இவன நான் ஒரு அடி முட்டாளுன்னு முடிவு பண்ணேன். அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம், மகாராஜா, இந்த ஆளு தன்னோட வீட்டு கூரை மேல வளர்ந்த புல்ல சாப்பிடணும்னு ஆட்ட வீட்டு கூரையில கட்டியிருந்தத பார்த்தேன். அதனால இவனும் ஒரு அடி முட்டாளு தான். சபாஸ்! ரொம்ப அற்புதம் மந்திரியாரே. 2 முட்டாள்கள கண்டுபிடிச்சிட்டீங்க. மீதி 2 முட்டாள்கள் எங்க இருக்காங்க? அப்படின்னு கேட்டாரு விசித்திரவர்மன். மகாராஜா, நம்ம ராஜ்யத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு முட்டாள்கள தேடி பிடிக்கிறதுல ஒரு மாசம் முழுக்க வீணடிச்சிருக்கேன். அதனால நான் 3வது முட்டாளுன்னு பணிவோட உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அப்படின்னு சொன்னான். அத கேட்ட மகாராஜா சத்தமா சிரிச்சாரு. மகாராஜா, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. உங்க நிர்வாக விவகாரங்கள தள்ளி வச்சுட்டு, அடிமுட்டாள்கள தேடி பிடிக்க சொல்லி, உங்களோட காலத்தையும் அறிவையும் வீணாக்கிய நீங்க தான் 4 பேர்ல முதல் முட்டாளுன்னு தைரியமா சொல்லிக்கிறேன். அப்படின்னு சொன்னா மகாமந்திரி. அத கேட்டதும் மகாராஜா கொஞ்ச நேரத்துக்கு ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு, மகா மந்திரி, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மதான். என்னோட அறியாம விலகி போச்சு. இனிமே இப்படிப்பட்ட தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம, மக்கள் நலனுக்கான விஷயங்கள்ல மட்டுமே இனி நான் எப்பவும் யோசிப்பேன். அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மகாராஜா எப்பவுமே தேவையில்லாத கேள்விகள கேட்டு ஜனங்கள கஷ்டப்படுத்தவே இல்ல.